ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஐ எம் a part timer for the gods எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இந்த மன்வா வேற லெவல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே இருந்துட்டு இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நாம எப்பிக்குள்ள போவோம். ஏற்கனவே அவன் தோர்கிட்ட வேலை பார்த்தனால அவனுக்கு சேலரி வந்திருக்கும். அவனும் உடனே அதை செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். 12 தோர் அவனுக்கு பணமா கிடைச்சிருக்கும். இதை பயன்படுத்தி என்னெல்லாம் வாங்க முடியும்னு பார்த்தனா ஆல்மைட்டி காடா இருக்கிற ஓடினோட ஸ்பியர் குன்னீரையும் மேமனோட லைன் ஆர்மரையும் ஃப்ரேயாவோட நெக்லஸையும் வாங்க முடியும்னு அவனுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். இது காடோட ஸ்டோர்னு சொல்ற விஷயம் தெரிஞ்சோன இதுக்கு மேல அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தனா தோரோட பவர்ஃபுல்லான லைட்னிங்கும் ஹெப்பாத்திஸ் பவரா இருக்கிற ஃபிளேமும் ஏரிஸோட பவரா இருக்கிற டிஸ்ட்ரக்ஷனும் எல்லாமே அழிவை தரக்கூடிய அளவுல ரொம்ப பவர்ஃபுல்லான பவர் எல்லாமே அதுல இருக்கிறத பார்த்தோன்னே இதை மட்டும் நான் வாங்கிட்டேனா ஹியூமன் பாடியில இருக்கிற ஒரு காடாவே நான் மாறிடுவேன்னு இன்னையில இருந்து என்னோட லைஃபே ரொம்ப சேஞ்ச் ஆக போகுதுன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருப்பான். தோரோடையோ இல்ல ஹெப்பாத்திஸோட பவரை வாங்கணும்னா அவனுக்கு 70,000 ரூபாய் பணம் தேவைப்படும். அவன் கிட்ட போதிய அளவுல எந்த துட்டுமே இருக்காது. என்னோட பணத்தை பயன்படுத்தி என்னத்தை தான் வாங்க முடியும்னு பார்த்தா அவன் வச்சிருக்கிற அந்த 12 தோரை பயன்படுத்தி டபுள்எஸ் ரேங்க்ல இருக்கிற டேலண்ட் அவனால வாங்க முடியும் தெரிஞ்சோன என்னது இவங்க டேலண்ட வித்துட்டு இருக்காங்களா, அதுவும் டபுள்எஸ் ரேங்க்லயான்னு பார்த்து ஷாக் ஆயிட்டு ஸ்வாட் டேலண்ட் அவன் பிரஸ் பண்ணிட்டு இருப்பான். நான் சின்ன வயசுல இருந்தே அதிகமான ஸ்வாட் எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணி பழகிருக்கனால இது எனக்கு அந்த அளவுக்கு பெருசான கஷ்டமே இருக்காதுன்னு எதை நினைச்சோ நான் கவலைப்படவே மாட்டேன்னு அதை பர்ச்சேஸ் பண்ணோன்னு அவன் நினைச்ச மாதிரியே அவனுக்கு டபுள்எஸ் ரேங்க்ல இருக்கிற ஸ்வாட் டேலண்ட் பரிசா அவனுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஒரு எஃப் கிளாஸ் டேலண்ட்ல இருக்கிற எனக்கு டபுள்எஸ் ரேங்க்ல இருக்கிற ஒரு வெப்பன் எனக்கு கிடைக்கும் நினைச்சு கூட பார்க்கல. நான் ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐட்டத்தை அவன் பர்ச்சேஸ் பண்ணிருக்கனால இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபரா இனியும் ஒரு டபுள்எஸ் ரேங்க்ல இருக்கிற இதை நீங்க வாங்கிக்கலான்னு அவனுக்கு தெரிய தொடங்கணும். அடுத்ததான் அவன் டபுள்எஸ் ரேங்க்ல இருக்கிற காம்பேட் ஸ்கில்ல அவன் வாங்கிட்டு இருப்பான். இப்ப நான் ரெண்டையுமே யூஸ் பண்ண போறேன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கேன். அந்த டேலண்ட் அவன் உடம்புக்குள்ள போனோன்னு அந்த வலியை அவனால தாங்கவே முடியாது. அவனோட லங்ஸ் எல்லாமே பஸ்ட் ஆகிற அளவுக்கு ஒரு வலியை ஏற்படுத்திட்டு இருக்கும். அவன் முழுசா அவன் டேலண்ட் எல்லாமே மாற மாற அவன் தன்னையே மறந்து தூங்கிட்டு இருப்பான். யூ என்ன மன்னிச்சிரு, உங்க அம்மா இந்த மாதிரி இருக்கிறனால உனக்கு தானே அதிகமான கவலை எல்லாமே வந்துட்டு இருக்கு. எதுக்காகமா அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு இப்போ டேலண்ட் கிடைச்சிட்டு இதை வச்சு நான் என்னனாலும் பண்ணுவேன்னு கண்ணை முழிச்சு பார்த்தனா அவன் தன்னை மறந்தே அவன் தூங்கின விஷயம் அவனுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். ஆனா நான் தூங்கி இருக்கும் போது எனக்கு அம்மாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அப்பனா அது ஒரு ட்ரீம் ஆனு உடனே அவனோட ஸ்டேட்டஸ் விண்டோவை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். டபுள்எஸ் ரேங்க்ல இருக்கிற ஸ்வாட் டேலண்டும் காம்பேட் ஸ்கில்லும் அவனுக்கு பரிசா கிடைச்சிருக்கும். டேலண்டே இல்லாத என்னை மாதிரி ஒருத்தன் காடா மாறிட்டனா அது இந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு கவலையில பார்த்தனா அவங்க அம்மாட்ட இருந்து திருப்பி அவனுக்கு கால் வந்துட்டு இருக்கும். அம்மா நான் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன்னு அவன் சொல்றதுக்குள்ள யூ என்ன நடந்தாலும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் நீ வந்துடாதன்னு அவங்க அம்மாட்ட இருந்து கால் வந்துட்டு இருக்கு. எதுக்காக என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னு அவன் குழப்பத்தோட என்னன்னு கேட்டா மிஸ்டர் சோ யூனோட கார்டியன் தானே நீங்க, எங்க ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஒரு டஞ்சன் ஒண்ணு உருவாயிருக்கு, அதனால எக்காரணத்தை கொண்டும் இங்க வந்துடவே வந்துடாதீங்கன்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்றது பார்த்தோன்னே ஹாஸ்பிட்டல் பக்கத்துல டஞ்சன் உருவாயிருக்குன்னு சொல்ற விஷயம் தெரிஞ்சோன்னே ஆக்ரோஷம் அங்க இருந்து ஓடி போய் டாக்ஸியை பிடிச்சி கரெக்டா ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்துக்கிட்டே போய் நின்று பார்த்துட்டு இருப்போம். அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா இருக்கிறனால ஆர்மியை சேர்ந்தவங்க அவங்க கண்ட்ரோல் பண்ணி யாரையுமே அது கிட்ட போக விடாம தடுத்துட்டு இருக்கு. கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க கண்ட்ரிலேயே டாப்பா இருக்கிற 8 ஸ்டார் ஹண்டர் எல்லாரையுமே இந்த இடத்தை நோக்கி வர சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தனா இருக்கிறதுல ரொம்ப ஆபத்தான ஒரு டஞ்சன்லாம் இந்த இடத்துல உருவாயிருக்கு. நம்மளால அதை தோக்கடிக்க முடியுமா இல்லையான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே அவனுக்கு காது பட கேட்டுட்டு இருக்கும். ஒருவேளை என்னோட டேலண்ட்டை நான் வாங்கினாலதான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கான்னு இப்ப திங்க் பண்ணதுக்கெல்லாம் டைமே கிடையாது. நான் உடனே எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து காப்பாத்தியே தீரணும். என்னோட ஃபேமிலி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இருக்கு. பிளீஸ் என்ன அதுக்குள்ள போக விடுங்க, மன்னிச்சிருங்க. ஒரு பயங்கரமான டஞ்சன் ஒண்ணு உருவாயிருக்கிறதுனால யாரையுமே அந்த இடத்துல அலோ பண்ணவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு பவர்ஃபுல்லான லைட்டை மக்கள் கூட்டமா இருக்கிற இடத்துல வந்து தாக்கிட்டு இருக்கும். இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தோர் கூட சேர்ந்து அவன் உருவாக்குற டஞ்சனா இருக்கிற மீனாட்டிவ் டஞ்சன் அவன் கண்ணு முன்னாடி இருந்துட்டு இருக்கும். இது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, நான் இது இங்க பாப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கலன்னு அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு ஏற்கனவே அங்க காயம்பட்டவங்க எல்லாரையுமே காப்பாத்திட்டு இருக்கும் போது ஒரு ஸ்வாட் அவனை தாக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து தாக்கிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா லிசார்ட் மேனோட ஆர்மி அவங்கள தாக்கிறதுக்காக அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்க
சோல்ஜர்ஸ் அவங்களோட கன்ஸை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி தாக்கிட்டு இருக்க. ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிட்டு நான் இங்க ஒருத்த சின்ன பின்னமாயிட்டு இருக்கேன், என்ன யாருமே கண்டுக்கவே மாட்டீங்களான்னு பார்த்து கத்திட்டு இருக்க. ஒரு லிசார்ட் மேன் மட்டும் அதோட ஸ்வாட பயன்படுத்தி நம்ம ஹீரோவை நோக்கி தாக்கிட்டு இருக்கும். அப்ப அவனோட காம்பேட் ஃபோக்கஸ் ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கும். ஈஸியா அந்த ஸ்வாட பிடிச்சிட்டு என்னால இதை நம்பவே முடியல, நான் அந்த ஸ்வாட பிடிச்சிட்டேன்னு அவனை நம்பாம ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் காப்பாத்தினவன லிசார்ட் மேனு அதோட ஸ்வாட பயன்படுத்தி தாக்க போற விஷயம் தெரிஞ்சவன அந்த மாதிரி நான் உன்னை பண்ண விட மாட்டேன்னு ஆக்ரோஷமா போய் அதை தடுத்து நிறுத்திட்டு இருப்பான். எல்லாருமே ஃபயர் பண்றத உடனே நிறுத்துங்க, ஒரு சிட்டிசன் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்ச அவன் ஹண்டரா இருக்கணும். என்னதான் ஹண்டரா இருந்தாலும் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம லிசார்ட் மேனோட கூட்டத்தை எதிர்க்கிறது முடியாத காரியம்னு சோல்ஜர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ ஒரு கோபத்துல நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல பார்த்துட்டு இருக்க. ஒரு லிசார்ட் மேன் பின்னாடி இருந்து அவனை தாக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கும். திருப்பி அவனோட காம்பேட் ஃபோக்கஸ் ஸ்கில் ஆக்டிவேட் ஆகி அசால்ட் அவன் அதுல இருந்து டாஜ் பண்ணிட்டு இருக்க. பின்னாடி இருந்து இன்னொரு லிசார்ட் மேன் அவனை தாக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கும். இவங்க மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்னால கிளியரா பார்க்க முடியுதுன்னு ஓங்கி ஒரு லிசார்ட் மேனை தாக்கிட்டு இருக்க. ரெண்டு லிசார்ட் மேனு அவனை தொடர்ச்சியா தாக்கிறதுக்காக முன்னும் பின்னும் ஓடி வந்துட்டு இருக்க. இனி ரெண்டு பேர் மட்டும் தான் மீதி இருந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு லிசார்டோட மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு கிக் கொடுத்துட்டு இன்னொரு லிசார்டோட மேல பறந்து அதோட தலையிலேயே மிதிச்சு அதோட கதையை முடிச்சிட்டு இருப்பான். இவன் வெறுங்கையாலேயே லிசார்ட் மேனோட கூட்டத்தையே அழிப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டு இருக்க. நீ எந்த கில்ட சேர்ந்தவன்? இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே கிடையாது, புதுசா இருந்தாலும் நீ இந்த அளவுக்கு நல்லா சண்டை போடுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. சன்யூன் கில்டோட கில்டு மாஸ்டரா இருக்கிற என்னோட பேரு டன் யாங் டூம் யுக். நாங்க இங்க இருக்கிற டஞ்சனை கிளியர் பண்ணதுக்காக வந்திருக்கோம். எங்க கூட நீ வரதுக்கு தயாரா இருக்கேன்னு கேட்டோன்னு இன்னும் அதிகமான மான்ஸ்டர் இந்த டஞ்சனை விட்டு வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தியே ஆகணும்னு அவங்க கூட சேர்ந்து டஞ்சனுக்குள்ள போறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். நான் ஏற்கனவே 100 வாட்டிக்கும் மேல இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கனால எல்லாமே என்னோட மெமரியில ஸ்டோர் ஆகி இருந்துட்டு இருக்கு. நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். நான் தான் லீட்ல போவேன். என் பேச்சை கேட்டு நீங்க கரெக்டா வந்தீங்கன்னா உங்களை நான் நல்லபடியா கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கிட்டயே அந்த மாதிரி பேசியிருப்பேன்னு அவன் கூட இருக்கிறவன் பார்த்து கத்திட்டு இருப்பான். இந்த இடத்துல அதிகமான டிராப்ஸ் இருந்துட்டு இருக்கு, நீங்க கொஞ்சம் கண் தவறனா கூட உங்களோட கதை மொத்தமா முடிஞ்சிடும். எங்களை நினைச்சு நீ கவலைப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா எங்களோட அட்வான்ஸ் பார்ட்டியை சேர்ந்தவங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க, இதுல அவங்களுக்கு அத்துபிடின்னு கில்டு மாஸ்டர் சொன்னோட ஒரு கல்லை எடுத்து தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பான். அந்த இடத்துல இருக்கிற ஸ்பியர்ஸ் எல்லாமே தாறுமாறா வந்து தாக்கி அதையை செதறடிச்சிட்டு இருக்கு. உங்களோட அட்வான்ஸ் பார்ட்டியை சேர்ந்தவங்க மட்டும் இதுக்குள்ள போயிருந்தீங்கன்னா உங்களோட கதை மொத்தமா முடிஞ்சிடும். இந்த இடத்துல அதிகமான டிராப்ஸ் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. அதுலயும் இந்த ஸ்பியர் எல்லாமே நார்மலா இருந்தாலும் அதோட பவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால உங்களை குத்தி கிழிச்சு உங்க கதையை மொத்தமா முடிச்சிடும். ஆமா, இது எல்லாமே உனக்கு எப்படி தெரியுதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் தான் இந்த டஞ்சனை உருவாக்குனேன்னு சொல்ற விஷயம் மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன உருட்டி போட்டு பரட்டி அடிப்பாங்க. கம்பெனி சீக்கிரட்டா அவ்வளவு சீக்கிரத்துல யார்கிட்டையும் நான் ஓப்பனா சொல்லவே முடியாதுன்னு அவன் லீட் பண்ணி அவங்க எல்லாருமே அவன் பின்னாடியே போயிட்டு இருக்க. இனி நம்ம போகக்கூடிய இடம் ரொம்ப ஆபத்தானது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு ஒரு தீப்பந்தத்தை கையெல்லாம் பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருப்பான். முன்னாடி ஒரு ஸ்பைடரோட சாம்பர் ஒண்ணு இருந்துட்டு இருக்கும். உள்ள போய் பார்த்தனா ஒரு குட்டி ஸ்பைடர் அவனை நோக்கி வந்துட்டு இருக்கும். ஒருத்த காலாலே நசுக்கி கொண்டுட்டு இருக்க. இவனை நம்பலாமா நம்ப கூடாதுன்னு எனக்கு புரிய மாட்டேது. நம்ம எதிர் கில்ட சேர்ந்தவங்க நம்மளோட அட்டாக்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக இவனை ஒரு ஸ்பையா கூட அனுப்பி வச்சிருக்கலாம்லன்னு அவன் காதுபடையே அவன் பின்னாடி இருந்து பேசிட்டு இருக்க. ஒரு இடம் ஃபுல்லாவே ஸ்பைடரோட எக்ஸ் எல்லாமே அதிகமா இருந்துட்டு இருக்கும். நம்ம இங்கே இருந்து இது எல்லாத்தையுமே இப்போ எரிச்சு சாம்பலாக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவன் அதை எரிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருப்பான். திருப்பி அவனோட காம்பேட் ஃபோக்கஸ் ஸ்கில் ஆக்டிவேட் ஆகி என்ன காப்பாத்துங்க ஒரு சவுண்ட் கேட்டு இருக்கும். இல்ல எரிக்கிறத நிறுத்துங்க, இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருந்துட்டு இருக்கு, யாரோ ஹெல்ப் கூப்பிடுற மாதிரி தெரியுதுன்னு அவன் சொல்றத கேட்டோன்னு சர்வைவர்ஸை காப்பாத்துறதா நம்மளோட முக்கியமான வேலையே. இவனோட மெத்தட் என்னன்னு எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா சர்வைவர்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் லொகேட் பண்ணி காப்பாத்தி ஆகணும். அதனால கமாண்ட் டீமை சேர்ந்தவங்க இவனை ஃபாலோ பண்ணுங்கன்னு ஆர்டர் கொடுத்தோன்னே எனது கமாண்ட் டீமை சேர்ந்தவங்க என்ன ஃபாலோ பண்ணணுமா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பண்ணதே கிடையாது. மிஸ்டர் யூ, உங்களை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். உங்க கூட வந்தனாலதான் இப்போ வரைக்கும் எந்த ஒரு டிராப்லையும் மாட்டாம நாங்க சேஃபாவே வந்திருக்கோம். எங்களை நீங்க நல்லபடியா கைட் பண்ணுங்க. நீங்க எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. சர்வைவரோட லொகேஷன் எங்க இருக்குன்னு எங்களுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணாலே போதும். எங்க சப்போர்ட் டீமை சேர்ந்தவங்க மீதி எல்லா வேலையும் பார்த்துக்கிடுவாங்க. எப்பவுமே அவங்க கூட ஒரு ஸ்வாட வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அவ அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி என்னோட பேரனா இவங்க கிட்ட யார்கிட்டையும் சொல்லல, இவங்களுக்கு எப்படி என்னோட பேர் தெரிஞ்சிச்சுன்னு அவங்க குழப்பத்தோட அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு டீப்பா உள்ள போயிட்டு இருக்க. அப்ப மேல பாருங்க அவன் பார்த்து கத்திட்டு இருப்பான். அதிகமான ஸ்பைடர்ஸ் எல்லாமே அவங்கள தாக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கும். என்ன நடந்தாலும் நம்மளோட பிளானை மட்டும் நீங்க மறந்துடாதீங்கன்னு கில்டு மாஸ்டர் மத்தவங்க எல்லாருமே இந்த ஸ்பைடர் கூட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோ கமன் டீமை கூட்டிட்டு சர்வைவர்ஸ் எல்லாரையும்
எல்லாரையுமே கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள ஓடிட்டு இருக்க அங்க 2 பேரை கேப்சர் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அவங்க 2 பேரையும் நல்லபடியா சேஃபா காப்பாத்திட்டு இருக்க ஸ்பைடர்ஸ் எல்லாமே ஆக்ரோஷமா அந்த இடத்தை நோக்கி அவங்கள தாக்குறதுக்கு வந்துட்டு இருக்க. இந்த இடத்துல ஒரு சேஃபான பிளேஸ் ஒன்று இருந்துட்டு இருக்கு, அங்க நான் கூட்டிட்டு போறேன்னு அவங்கள அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்போம். இவனுக்கு இந்த டஞ்சனோட ஸ்ட்ரக்சரும் சர்வைவர்ஸ் கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்காங்கன்னு எல்லாமே நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு கில்டு மாஸ்டருக்கு அவன் மேல லைட்டா சந்தேகம் வந்துட்டு இருக்கு. காயம் அடைஞ்சவங்க எல்லாரையுமே டஞ்சனை விட்டு வெளியேற்றிட்டு மத்தவங்க எல்லாரையுமே ஒன்னா சேர்த்துட்டு அடுத்ததா டீப்பா உள்ள போறதுக்கு தயாராயிட்டு இருக்க. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறேன். இதுல இவங்க 10 பேரை காப்பாத்திருப்பாங்க. அதுல 2 போலீஸ், மத்தவங்க எல்லாருமே ஹண்டர்ஸ், ஏன் அவங்களோட அட்வான்ஸ் பார்ட்டியை சேர்ந்த மெம்பரும் அதுல இருந்துட்டு இருப்பாங்க. நீ மட்டும் முன்னாடியே இது எங்கிட்ட சொல்லலனா இவங்க எல்லாரையுமே இப்ப நாங்க எரிச்சு சாம்பலாக்கி இருப்போம். உன்னோட டேலண்ட் ரொம்பவும் அமேசிங்காவே இருந்துட்டு இருக்கு. இந்த டஞ்சனை நீ தான் உருவாக்குன மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. என்னது இந்த டஞ்சனை நான் உருவாக்குனா? நான் என்ன காடா? எதுக்காக தேவையில்லாம ஜோக் அடிச்சிட்டு இருக்கீங்க? அப்பதான் அவன் சொதப்புன விஷயம் அவனுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். அடுத்த ஒரு சேம்பரை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இது பாக்கிறதுக்கு இன்கா சிவிலைசேஷன் மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கு. இல்ல, இது காப்ளினோட சிவிலைசேஷனை சேர்ந்தது. ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே காப்ளினோட நெஸ்டுக்குள்ள போயிருக்கும் போதே அவனோட திடீர்னு வந்து அதை அட்டாக் பண்ணது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்தோட அவன் தனியாவே அதுக்குள்ள போறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். எதுக்காக தேவையில்லாம பில்டப் பண்ணிட்டு இருக்க? எங்க கில்டு மாஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை பாராட்டினால நீ ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய எல்லாம் கிடையாது. காப்ளின்ஸ் எல்லாம் நாங்க டன் கணக்கா தோக்கடிச்சனால இது எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாதுன்னு அவன் பேச்ச கேட்காம எல்லாருமே அங்க போறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரும்போது என்னோட ஆர்டர் கேட்டு என் பின்னாடி வருவீங்கன்னு சொன்னனால தானே நான் உங்க கூட வரதுக்கு நான் சம்மதிச்சேன்னு கில்டு மாஸ்டர் முன்னாடி நான் ரொம்பவும் ஷைன் ஆகி நான் ஒரு பெரிய ஆளா காட்டலாம் நினைச்சேனா தேவையில்லாம முன்னாடி வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டு இருக்கானே. அடுத்ததா அரண்மனை மாதிரி இருக்கிற காரிடோருக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. இங்கதான் எதுவுமே இல்லையேன்னு அவங்க பேசிட்டு இருக்கும் போது இங்க ஏதோ ஒண்ணு இருந்துட்டு இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு அவன் பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்தோட லைட்டோட சுவிட்ச ஒருத்தன் அணைச்சிட்டு அவனோட டார்ச் லைட்டை ஆன் பண்ணிட்டு இருப்பான். எதுக்காக தேவையில்லாம லைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கீங்க, உடனே லைட்டை போடுங்கன்னு அவன் பார்த்து கத்திட்டு இருக்க. சாதாரண ஒரு காப்ளினை பார்த்தா இந்த அளவுக்கு நீ பயந்துட்டு இருக்கிய, நீ உண்மையிலேயே ஹண்டர் தானான்னு அவன் அசால்ட்டா இருந்துட்டு இருக்க. எல்லாருமே உடனே கீழே குனிங்கன்னு அவன் பார்த்து கத்திட்டு இருக்க. இங்கதான் எதுவுமே இல்லையே, நான் எதுக்காக இவனோட பேச்சு கேட்கணும்னு அசால்ட்டா இருந்தவன நூத்துக்கணக்கான ஆரோஸ் எல்லாமே ஒன்னா வந்து தாக்கி கொடூரமா கொண்டுட்டு இருக்கும். இந்த ரீசனுக்காக தான் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாருமே டார்ச் லைட்டா ஆன் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க. டார்க்கா இருக்கிற இடத்துல லைட் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த நோக்கி தான் அது வந்து அட்டாக் பண்ணும். நம்ம இங்க வந்த விஷயம் அதுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எதுக்காக இப்போ வரைக்கும் அது நம்மள அட்டாக் பண்ணாம இருந்துட்டு இருக்கு? நம்ம அதுகளோட பிறையா இருக்கிறதுனால நம்ம கூட சேர்ந்து அது விளையாடிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன், நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கிற வரைக்கும் எக்காரந்து கொண்ட எந்த ஒரு சவுண்டையும் கொடுத்துறாதீங்கன்னு அவனோட காம்ப்ளீட் ஃபோக்கஸ் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிட்டு அது எங்க இருந்து தாக்க வர போகுதுன்னு பார்த்துட்டு இருக்க. இப்போ உடனே உங்களால லைட்டா ஆன் பண்ணுங்க சொன்னோட அவன் அங்க இருக்கிற காப்ளின் எல்லாத்தையுமே தனியாலாவே தோக்கடிச்சிருப்பான். இவன் எந்த மாதிரி டேலண்டையும் ட்ரிக்கையும் யூஸ் பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே இவனே வந்து என்னோட பாதை எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு இருக்கானேன்னு அவன் கூட இருக்கிறவன் பொறாமையில கத்திட்டு இருக்க. என்னோட லைஃப் ஃபுல்லாவே நான் ஹண்டரா இருந்திருக்கேன், ஆனா உன்னை மாதிரி ஃபைட் பண்ற ஒரு ஹண்டரா நான் பார்த்ததே கிடையாது. நீ உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருந்துட்டு இருக்கேன்னு கடைசியா டஞ்சனோட எண்டா இருக்கிற பாஸோட சேம்பர் கிட்ட போய் நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ எல்லாத்தையுமே நீங்க தொடர்ச்சியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.